ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகின் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் கோவில் கல் யானை கரும்பு தின்ற உண்மை சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கல் யானை கரும்பு தின்ற கதையை நாம் திருவிளையாடல் புராணத்தில் படித்திருப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சொக்கநாதர் நிகழ்த்திய திருவிளையாடலை போலவே மதுரை மேலூருக்கு அருகிலுள்ள கொட்டக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் கற்குடைய ஐயனார் கோவிலிலுமே கல் யானை கரும்பு தின்ற அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. பச்சை பசேல் என்று பசுமை சூழ்ந்து காணப்பட்ட வயல்வெளிகளுக்கு இடையில் அமைந்திருக்கிறது கற்குடை ஐயனார் கோவில். கோவில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் இப்போது இந்த வீடியோவிற்குள் சென்று பார்ப்போம். அங்கே ஒரு தென்னை மர நிழலில் அமர்ந்திருந்த அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், மிகவும் சக்தி வாய்ந்த சாமி இருக்கிறது. இந்த சுத்துப்பட்டில் உள்ள திருவாதவூர் சிவன் கோவிலுக்கு அடுத்து இந்த ஐயனார் தான் சக்தி வாய்ந்த சுவாமி என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப துடியான சாமி, வேண்டுறதெல்லாம் தருவாராம். வினை செய்ய நினைச்சா வேறு அடுத்துடுவார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் இந்த வழியா பால் கொண்டுட்டு போய் வித்துட்டு வருவாராம். ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்தபோது கால் இடறி கொண்டு வந்த பால் முழுவதும் கீழே கொட்டிவிட்டது. கீழே விழுறது சகஜம்தானேன்னு நினைச்சு தூசியை உதறிவிட்டு காலி சொம்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். தொடர்ந்து அதே போல நடக்கவே பயந்து போனவர் அந்த இடத்துல ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறதா நினைச்சார். நடந்ததை ஊர் மக்களிடம் தெரிவிச்சார். ஊர் மக்கள் வந்து பார்த்தப்ப அந்த இடத்துல ஐயனார் காவல் தெய்வமா எழுந்தார்னும் கூடவே அவருக்கு எதிரில் கல் யானையும் எழுந்ததுன்னு சொல்றாங்க. வெள்ளைக்காரன் நம் நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோவில் இங்கே இருந்துச்சு. நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆண்டப்ப ஒரு வெள்ளைக்காரர் இந்த பக்கமா வந்தவர் ஐயனாரையும் கல் யானையும் பார்த்திருக்கார். கல் யானையை பார்த்ததுமே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சாம். சுவாமிக்கு முன்னாடி இருந்த கல் யானையை பார்த்து கேலி பேசியவர் அங்கிருந்த கக்கன் என்பவரிடம் உங்களோட இந்த யானை கரும்பு சாப்பிடுமான்னு கேலி பேசியிருக்கார். கேலியை பொறுக்காத கக்கன், அடே இந்த யானை 7 வண்டி கரும்பை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. யானையை சோதிச்சு பார்க்க நினைச்ச அந்த வெள்ளக்காரர் மறுநாளே 7 வண்டி நிறைய கரும்புகளை கொண்டு வந்து இறக்கிவிட்டார். இந்த கரும்பு மொத்தத்தையும் யானை தின்னுட்டா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், இல்லனா நான் சொல்றத நீங்க கேட்கணும்னு சவால் விட்டுட்டு போனாராம். அடுத்த நாள் அங்கே வந்து பார்த்த வெள்ளைக்காரர் அதிர்ச்சி ஆகிட்டார். கல் யானை 7 வண்டி கரும்பை தின்னது மட்டுமல்லாமல் சக்கையை தன்னை சுற்றி பரப்பி வைத்து விட்டு சாணமும் போட்டிருந்துச்சாம். வெள்ளைக்காரர் பயந்து போய் அங்கிருந்து ஓடினார். அவர் ஊர் எல்லையை கடக்கிறதுக்குள்ள ஒரு யானை வந்து மிதிச்சு போட்டுருச்சு. அன்னையிலிருந்து கல் யானைக்கு கல்லானன்னு பேர் வந்து ஜனங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல பிறக்கிற பிள்ளைங்களுக்கு கல்லானை, மத யானை, பொன்னையன், ஐயனார்னு பேரு வச்சும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப பழமையான இந்த கோவிலை சீரமைச்சு கோபுரத்தோட கோவில் கட்டினவர் 7 அப்புச்சிங்கிறவர் தான். மூலவரான ஐயனார் சைவம். கோவில் வளாகத்தில் இருக்கிற கருப்பன், சின்ன கருப்பன், பெரிய கருப்பன் போன்ற சாமிகளுக்கு கிடா வெற்றதும் சேவல் நேர்ந்து விடுறதும் உண்டு. ஐயனாருக்கு ஐப்பசி கடைசி வெள்ளி திருவிழா நடக்கும். ஊரெல்லாம் தூங்குற போது ஐயனார் தான் குதிரையில வந்து காதல் காக்கிறார் என்றும் ஐயனார் தான் காவல் காக்கிறார் என்றும் சிலிர்ப்புடன் சொல்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.